வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. தூத்துக்குடி நசரேத் திருமண்டலத்தில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக வெடித்திருக்கிறது. எதிர்த்தரப்பினர் பாதிரியாரை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டது ஏன்? தேவாலயத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கோஷ்டி தகராறாக உருவெடுத்த காட்சிகள்தான் இவை. பாதிரியார் மீது பாலியல் குற்றச்சாட்டை சுமத்தி சிறை பிடித்ததன் பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டம் நசரேத் திருமண்டலத்திற்கு உட்பட்ட ஏராளமான தேவாலயங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த திருமண்டலத்தின் சார்பாக ஏராளமான பள்ளி, கல்லூரிகள், மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகின்றன. திருமண்டலத்திற்கு உட்பட்ட சொத்துக்களை நிர்வாகிப்பதில் அதன் நிர்வாகிகள் இரண்டு கோஷ்டிகளாக செயல்பட்டு வருகின்றனர். இந்த திருமண்டலத்தின் உயர் பதவியான லே செயலாளர் பொறுப்பில் இருப்பவர் கிப்சன் தரப்பினர் ஒரு பிரிவாகவும், முன்னாள் லே செயலாளர் STK ராஜன் தலைமையில் மற்றொரு பிரிவினரும் எதிராக செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் ராஜன் தலைமையிலான திருமண்டல உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்யும் வகையில் கிப்சன் தரப்பினர் கூட்டம் ஒன்றை பரிவேதுரு ஆலயத்தில் நடத்த முயன்றனர். பாதிரியார் செல்வின் துரை தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் STK ராஜன், தேவராஜ், கோயில் பிச்சை, ரூபன் வேதாசிங் ஆகிய 4 பேர் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்க தீர்மானம் நிறைவேற்றுவதாக இருந்தது. இதையறிந்து ஆத்திரமடைந்த ராஜன் தரப்பினர் பரிவேதுரு தேவாலயத்தில் குவிந்தனர். பாதிரியார் செல்வின் துரைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதுடன் கூட்டம் நடத்தக்கூடாது என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் இரு பிரிவினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. மேலும் இருசக்கர வாகனத்தில் வெளியே செல்ல முயன்ற பாதிரியார் செல்வின் துரையை வெளியே செல்ல விடாமல் ராஜன் அணியினர் சிறைபிடித்தனர். அப்போது இரு தரப்பினர்களுக்கிடையே காவல்துறை முன்னிலையில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. ஏற்கனவே பாதிரியார் செல்வின் துரை பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி முன்னாள் லே செயலாளர் STK ராஜனால் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக எதிர்தரப்பினர் குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறை நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. ஆலய வளாகத்திலேயே இருதரப்பினர் மோதலில் ஈடுபட்ட சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் பெரும் குழப்பத்திற்கு ஆளாகினர்.